Praise the Lord. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். God is good. தேவன் நல்லவர். He is doing wonderful things in our lives. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்கிறார். Today may the Lord speak to you all. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவாராக. Let us have a hearing heart tonight. இந்த நாம் அந்த கேட்கிற செவியோடு இருப்போமாக. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Today I am going to speak on the tabernacle of David. நான் இன்றைக்கு தாவீதின் கூடாரம் என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். I was speaking about this in all the services today. இன்று நடந்த எல்லா ஆராதனைகளிலும் நான் இதை குறித்து பேசினேன். The first service I was speaking about the tabernacle of David relating to hunger. முதலாவது ஆராதனையிலே தாவீதின் கூடாரம் பசியினால் விழுந்து போனதை குறித்து பேசினேன். How his life was shattered in hunger. எப்படி அவனுடைய வாழ்க்கை அந்த பசியினால் விழுந்து போனது என்பதை குறித்து பார்த்தோம். And then afterwards how God rebuilt his life to feed many people. அதன் பின்பு எப்படி தேவன் அவனை பலருக்கு போஷிக்கும்படியாக அவனை உயர்த்தினார் என்பதை குறித்தும் பார்த்தோம். Hallelujah. Hallelujah. The second service we were speaking about the tabernacle of David in relation to sin. இரண்டாவது ஆராதனையிலே தாவீதின் கூடாரத்தை அந்த பாவத்தோடு ஒப்பிட்டு தொடர்பு படுத்தி பார்த்தோம். How the witnessing Saul. மூன்றாவது ஆராதனையிலே எப்படி அந்த சவுலின் பொறாமையினாலே தாவீதின் கூடாரம் அவனுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டது என்பதை குறித்து பார்த்தோம். But after that how the Lord rebuilt his life back again and reinstated him on the throne. எப்படி பின்பு தேவன் அவரை மறுபடியும் அந்த ராஜா சிங்காசனத்திலே மறுபடியும் கொண்டு வந்து இருத்தினார் என்பதை குறித்து பார்த்தோம். Hallelujah. Hallelujah. Tonight we are going to speak about the tabernacle of David which gets scattered due to the coup attempt of his own son Absalom. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே தாவீதின் சொந்த குமாரனாகிய அப்சலோமின் சதி முயற்சியினால் எப்படி தாவீதின் கூடாரம் விழுந்தது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Here I want to speak about the tabernacle of David as his kingdom. இங்கே நான் தாவீதின் கூடாரம் என்பதை அவனுடைய ராஜ்யபாரத்தை குறிக்கிறது. While we refer to tabernacle of David tonight, it refers to the kingdom of David or the reign of David. அந்த தாவீதின் கூடாரம் என்பது தாவீதின் சிங்காசனம். So now let me read a verse from the book of Amos chapter 9 verse 11. Amos 9:11. ஆமோஸ் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். In Tamil it might be 12. தமிழ் வேதாகமத்திலே 12வது வசனம். On that day I will raise up the tabernacle of David which has fallen down and repair its damages. I will raise up its ruins and rebuild it as in the days of the old. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபித்தேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். God says that he will rebuild the tabernacle of David. தேவன் சொல்லுகிறார் தாவீதின் கூடாரத்தை விழுந்து போன கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் என. And reinstate it to the standard of its olden days. பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை சீர்படுத்தி ஸ்தாபிப்பேன் என்கிறார். Here how the tabernacle of David fell down. எப்படி இங்கே தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. His own son Absalom plotted against him. அவருடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டுகிறான். He attempted a coup on him. அவருக்கு தாவீதுக்கு விரோதமாய் அவன் சதி ஆலோசனைகளை தீட்டுகிறான். So due to that the tabernacle of David fell down. அதனால் தாவீதின் கூடாரம் விழுந்தது. So the kingdom of David fell down. அதனால் தாவீதின் சிங்காசனம் ராஜ்யபாரம் விழுந்தது. David couldn't
continue in his throne. அவர் தன்னுடைய சிங்காசனத்திலே தொடர்ந்து உட்கார முடியவில்லை. David has to flee away from the country. தாவீது அவனுடைய தேசத்தை விட்டு ஓடி போகிற ஒரு சூழல். In his early days, அவனுடைய முந்தைய நாட்களிலே as he couldn't withstand the envy of Saul, King Saul, அந்த முந்தின நாட்களிலே அந்த சவுலினுடைய அந்த பொறாமைக்கு எரிச்சலுக்கு முன்பாக தாவீதால் நிற்க முடியாமல் போனது. he fled the country. அவன் தேசத்தை விட்டு ஓடி போனான். He wandered in the wildernesses and the forests and the mountains. அந்த மலை தேசங்களிலும் வனாந்தரங்களிலும் அவன் சுற்றி திரிந்தான். But now, after having been established for all these years, இவைகள் எல்லாம் முடிந்து அவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு, now suddenly a situation has come that David has to flee away from the country once again. மறுபடியும் தாவீது தன்னுடைய தேசத்தை விட்டு ஓடி போகும்படியான ஒரு சூழல் வந்தது. It was really a very pathetic condition. இது ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழல். Now the tabernacle of David has fell down because of his son's coup attempt. தன்னுடைய சொந்த குமாரனுடைய சதி முயற்சியினால் தாவீதின் ராஜ்யபாரம் விழுந்தது. First of all, I want to tell you about the reasons, the possible reasons behind the coup attempt and the fall of David's tabernacle. நான் அந்த அப்சலோமின் சதி முயற்சியும் தாவீதின் கூடாரம் விழுந்து போகிறதற்குமான உண்மையான காரணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Might be the number one reason is the failures of David. அந்த முதலாவது காரணம் தாவீதின் தோல்விகள். David failed on some occasions. தாவீது சில சூழ்நிலைகளில் தோற்று போய்விட்டான். It might have prompted Absalom to attempt a coup. இந்த அந்த தாவீதின் தோல்விகள் அப்சலோமுக்குள்ளாலே ஒரு சதி முயற்சிகளை தூண்டினது. And because of that, the kingdom of David or the tabernacle of David fell down. அதனால் தாவீதின் கூடாரமாகி அவனுடைய ராஜ்யபாரம் விழுந்தது. David's failures, தாவீதின் தோல்விகள், the sin he committed against Bathsheba. அவன் பத்ஷேபாவோடு செய்த பாவம். The Lord has told him through the prophet that the sword will never leave his home. அந்த தீர்க்கதரிசி தாவீதோடு சொன்னான், தேவன் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். So as an after effect of that, David has to face many unpleasant things in his family. அந்த பாவத்தின் விளைவாக தாவீது பலவித இன்னல்களை தன்னுடைய குடும்பத்திலே அனுபவித்தான். So these all failures of in the life of David is being watched by his son Absalom. இவைகள் எல்லாம் Absalom was watching all these incidents. அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா சம்பவங்களையும் அப்சலோம் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். So he might have lost hope in the king. அவன் தன்னுடைய ராஜாவின் மேல் வைத்த அந்த நம்பிக்கையை இழந்து போகிறான். He wanted to become king. அவன் ராஜாவாக பிரயாசப்படுகிறான். Might be this has prompted him to do that coup attempt. இதனால் தான் அவன் இந்த சதி முயற்சியை எடுத்திருக்கலாம். And in another turning of things, மற்றொரு காரியம் என்னவென்றால், it so happened that Tamar, daughter of David, got spoiled by his own son Amnon. மற்றொரு காரியம் என்னவென்றால், தாவீதினுடைய குமாரத்தியாகிய தாமார் தாவீதுடைய மற்றொரு மகனான அம்னோனால் தீட்டுப்படுத்தப்பட்டாள். They both had the same father but different mothers. இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரே தகப்பனுக்கும் இரண்டு தாய்களுக்கும் பிறந்த பிள்ளைகள். Now a very immoral thing happened in the family. இந்த குடும்பத்திலே நடக்க கூடாத ஒரு ஒழுக்கக்கேடான செயல் நடைபெற்று விட்டது. So in this situation, இந்த சூழலிலே the girl who was the victim, that is Tamar, was the sister of Absalom. அந்த பாதிக்கப்பட்ட இந்த குமாரத்தியாகிய தாமார் இந்த அப்சலோமுடைய சகோதரியாக இருந்தாள். So now Absalom is watching the happenings. இங்கே அப்சலோம் நடக்கிறது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். David did not punish the evil doer Amnon. இங்கே தீமை செய்த அம்னோனை தாவீது தண்டிக்கவில்லை. So again it might have aroused
in the minds of Absalom. அதனால் அப்சலோமுடைய இதயத்திலே அந்த கோபம் வெகுண்டது. Already the failures of the king is running in his mind. ஏற்கனவே அந்த தாவீதுடைய தோல்விகள் அவனுடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டிருந்தது. And now his own sister is a victim. இப்போது தன்னுடைய சொந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறாள். And this King David or his father David did not punish the person who committed the crime. ஆனால் இங்கே அந்த தாவீது ராஜா இந்த குற்றம் செய்த அம்னோனுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லை. David never punished Amnon, neither punished Amnon nor he consoled this Tamar or Absalom. ஒருபுறம் தாவீது அம்னோனை தண்டிக்கவில்லை, மறுபுறம் அந்த தாமாரையோ அப்சலோமையோ இவன் தேற்றவும் இல்லை. So he didn't console these victims and he didn't punish the evil doer. அந்த தீமை செய்தவனை தண்டிக்கவும் இல்லை, பாதிக்கப்பட்டவர்களை தேற்றவும் இல்லை. So this might have aroused a ill feeling inside the heart of Absalom. இதுதான் அந்த அப்சலோமுடைய இருதயத்திலே இந்த சதி முயற்சி செய்வதற்கான சிந்தனைகளை தூண்டிவிட்டது. And also while we come through the history, நான் இந்த வரலாறுகளை பார்க்கும்போது how things are happening then, எப்படி இதன் பின்பு நடந்த சம்பவங்கள், now Absalom he took the law in his hands. அவன் அந்த சட்டங்களை தன்னுடைய கைகளிலே எடுத்தான். Absalom killed Amnon. அப்சலோம் அம்னோனை கொலை செய்தான். Father didn't punish him, but this Absalom punished him. தகப்பனாகிய தாவீது தண்டனை கொடுக்கவில்லை, ஆனால் அப்சலோம் தண்டனை கொடுத்து விட்டான். So another ill thing happened inside the family. மற்றொரு தீமையான சம்பவம் குடும்பத்திலே நடந்தது. One brother raised against another brother and killed him. ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். This father, the great king, is left helpless. இந்த ஒரு பெரிய ராஜா ஒரு உதவியற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டான். He didn't contain his son Amnon. அவன் தன்னுடைய குமாரனாகிய அம்னோனை கண்டிக்கவில்லை. Now he lost him. அவனை இழந்து போனான். He couldn't console his son Absalom. தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமை தேற்றவில்லை. Now he lost him also. இப்போது அவனையும் இழந்து விட்டான். Yes, Absalom, after committing the murder, he fled from the country. அந்த கொலை செய்த பின்பு அப்சலோம் இந்த தேசத்தை விட்டு ஓடி போனான். Now David lost two sons. இப்போது தாவீது ரெண்டு குமாரர்களை இழந்து விட்டான். It's a very ill thing. ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான சூழல். Now the history continues. அந்த வரலாறு தொடர்கிறது. Due to some efforts of Joab, the commander in chief of David, தாவீதுடைய ராணுவ தளபதியாகிய யோவாப் சில செயல்களை செய்கிறான். this Absalom is brought back inside the country. இந்த அப்சலோமை திரும்பவும் மறுபடியும் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறான். Now due to the compulsion of his commander Joab, David is giving entry to his son. அந்த ராணுவ தளபதியாகிய யோவாப்புடைய கட்டாயத்தின் பேரில் தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமை தேசத்துக்கு வருகிறதற்காக அனுமதி கொடுத்தான். But David said, ஆனால் தாவீது சொன்னான், he should not meet me in person. அவன் என்னை நேரடியாக சந்திக்க வேண்டாம். Let him go to his house and dwell there. அவன் தன்னுடைய வீட்டில் போய் அங்கே தங்கலாம். Now this is another mistake. இது மற்றொரு தவறு. Already Absalom's heart is burning. ஏற்கனவே அப்சலோமுடைய இருதயம் எரிந்து கொண்டிருக்கிறது. With many ill feelings. அவனுடைய இருதயத்திலே பலவிதமான ஃபீலிங்ஸ் இருக்கிறது. Now while giving entry to him inside the country, இப்போதும் அந்த தேசத்திலே உட்பிரவேசிக்க பெர்மிஷன் கொடுத்த பின்பும் David should have called him. தாவீது அவனை அழைத்திருக்க வேண்டும். And should have given a good counseling to him. அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்க வேண்டும். And David should have corrected him. அவனை திருத்தி இருக்க வேண்டும். Now David never did all these things. ஆனால் தாவீது இவைகள் ஒன்றையும் செய்யவில்லை. He was jumping out of wrath. அவன் அப்படியே அந்த இதிலே அப்படி துள்ளி கொண்டிருக்கிறான். But he never did his duty correctly. ஆனால் அவன் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யவில்லை. So this Absalom was again nurturing ill feelings about his father. மறுபடியும் இந்த அப்சலோமுக்குள்ளாலே அந்த தகப்பனை குறித்த அந்த ஃபீலிங்ஸ்களும் கோபங்களும் எரிந்து கொண்டே இருக்கிறது. As days go by, it grew.
நாட்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. And now he started to win people for him. இப்போது அவன் தனக்காக ஜனங்களை ஆயத்தம் பண்ண He தொடங்குகிறான். wanted to rule the country. அவன் தேசத்தை ஆள விரும்புகிறான். He lost hope completely on his father. தன்னுடைய தகப்பன் மேலுள்ள எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து விட்டான். As how he took the law in his hands and killed Amnon. எப்படி அவன் தன்னுடைய அந்த சட்டத்தை கையில் எடுத்து அம்னோனை கொலை செய்தான். Now he is trying to take the throne and rule the country. இப்போது அந்த சிங்காசனத்தை கையில் எடுத்து ராஜ்யத்தை ஆள துடிக்கிறான். So all these are because of the failures of this father David. இவைகள் எல்லாம் அந்த தகப்பனாகிய தாவீதின் தோல்விகளால் வந்தது. Now due to this, suddenly one fine morning he has to flee from the country. அதனால் இந்த இப்படிப்பட்ட சூழலே ஒரு காலை வேளையிலே அவன் தேசத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சூழல் வந்தது. So this might be a possible reason. இதுதான் ஒரு சரியான காரணமாக இருக்கும். A possible reason. ஒரு சரியான காரணம் இருக்கலாம். Now second reason is, இரண்டாவது காரணம், there was a great disharmony between David the king and his second rank leaders. அந்த தாவீதுக்கும் அவனுடைய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. Mainly between him and his commander in chief Joab. அது யோபு அவனுடைய ராணுவ தளபதியாக யோபுவுக்கும் தாவீதுக்கும் இடையே, யோவாப்புக்கும் தாவீதுக்கும் இடையே. So David lost the chance of getting first hand information about his subjects because there was a gap between himself and the second rank leaders. அந்த தாவீதுக்கும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இடையே ஆன அந்த ஒரு மனம், அந்த ஒற்றுமை, அந்த இடைவெளி இருந்த காரணத்தினால் தாவீதுக்கு அங்கே நடந்த சம்பவங்கள் அவனுடைய காதுகளுக்கு வராமல் போயிருக்கலாம். Absalom cannot do a coup attempt all of a sudden or overnight. அப்சலோம் இந்த சதி திட்டங்கள் எல்லாம் ஒரே இரவிலே செய்யவில்லை. He was doing it, preparing for it for many days. அவன் இதற்காக பல நாட்களாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு வந்தான். But David was not aware of that. ஆனால் தாவீது அதை குறித்து ஒரு தெளிவான சிந்தையோடு இருக்கவில்லை. Might be because of this very gap. அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோடு இடையே உள்ள அந்த இடைவெளியினால் தான் இருக்கலாம். So here again the failure of leaders is exhibited. இங்கே அந்த தலைவனுடைய தோல்வி வெளிப்படுகிறது. We should have close relationship with our second rank leaders. நாம் நம்முடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோடு ஒரு நல்ல உறவை மெயின்டெய்ன் பண்ண வேண்டும். Through them only we can get information about what is happening on the ground. அதன் மூலம் தான் வெளியே என்ன நடக்கிறது என்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கும். So as on the other side, this Joab also, he was also not very sincere to David as he was in the early days. அந்த படை தளபதியாக யோவாப்பும் கூட அவன் முந்திய நாட்களில் இருந்தது போல தாவீதுக்கு அதிக அளவு உண்மையா இருக்கவில்லை. He was trying to advise David sometimes in an inordinate way. சில வேளைகளிலே அவன் மிஞ்சி போய் தாவீதுக்கு உபதேசம் பண்ணினான், ஆலோசனை கொடுத்தான். So these things might have irked David. இந்த காரியங்கள் தாவீதுக்கு சில வேளைகளில் அப்படி உணர்த்தி இருக்கலாம். Sometimes Joab would have tried to put certain things that had to be put in the mind of the king. அந்த தாவீது ஒருவேளை யோவாப் பேசுகிறது தாவீதுக்கு அவன் மிஞ்சி பேசுகிறதாக உணர்ந்திருக்கலாம். David would have felt the wrong way. ஆனால் தாவீது தவறான வழியிலே விழுந்து விட்டான். Anyway, these two people were in disharmony. அந்த இரண்டு பேரும் தான் இந்த இவைகளுக்கு காரணமாக இருந்திருக்கும். So due to this disharmony, what was prepared by Absalom went unnoticed by the King David. இந்த ஒரு அந்த தவறான அந்த இடைவெளியினால் தான் அந்த அப்சலோம் செய்த காரியங்கள் தாவீதுனுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. Another thing, மற்றொரு காரியம், these all things were happening right on the gate of the palace. இவைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த அரண்மனை வாசலில் தான் நடந்தது. Absalom used to stand near the gates of the palace of the king. ராஜாவுடைய அரண்மனை வாசலில் தான் அப்சலோம் நின்றான். And whoever comes for justice to the king's court, this Absalom will approach him and get a contact of him.
யாரெல்லாம் ராஜாவினிடத்தில் நீதிக்கே தேடி வருகிறார்களோ அப்சலோம் அவர்களை நாடி போய் அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுவான். So he will act in such a way. அவன் இப்படி ஒரு நடத்தை பண்ணி கொண்டிருந்தான். He will use such words. அவன் ஒரு நல்ல ஒரு words பயன்படுத்துவான். And he uses such body languages. அவன் நல்ல ஒரு அந்த பாடி லாங்குவேஜை பயன்படுத்துவான். And he wins the hearts of the people. அவன் மனிதனுடைய ஜனங்களை தன் பக்கமா மனிதனுடைய இருதயங்களை தன் பக்கமா இழுத்துக் Now கொண்டான். the minds of the people are getting diverted from the king towards Absalom. அந்த ஜனங்களுடைய இருதயம் ராஜாவினிடத்திலிருந்து அப்சலோம் பக்கமாய் சாய்ந்தது. But this never come to the notice of the king. ஆனால் இவைகள் ஒன்றும் ராஜாவினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. These were going on days after day just in front of the palace gate. இவைகள் எல்லாம் தாவீதினுடைய அரண்மனை வாசலிலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. David was unaware of this totally. தாவீது இதை குறித்து ஒன்றும் தெரியாமல் இருந்தான். So at last கடைசியிலே David lost. தாவீது இழந்து போனான். It was a very heavy loss at this juncture of time. இந்த வேளையிலே இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. Now we come to the second part of this sermon. நான் இந்த செய்தியினுடைய இரண்டாவது பகுதிக்கு நேராக வருவோம். Now David lost the kingdom, lost the throne and lost the country, and he fled away from the country. இப்போது தாவீது சிங்காசனத்தை இழந்தான், ராஜ்யபாரத்தை இழந்தான், தேசத்தை இழந்தான், தேசத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். So the kingdom of David or the tabernacle of David has totally fallen down. தாவீதின் சிங்காசனமாகிய அந்த தாவீதின் கூடாரம் முழுவதுமாக விழுந்து போனது. I said it is due to his failures. நான் சொன்னேன் அது தாவீதின் தோல்விகளால். It is due to his disharmonious relationship with the second rank leaders. அந்த இரண்டாவது மட்ட தலைவர்களோடு உள்ள அந்த நல்ல உறவு இல்லாத காரணத்தினால். This might be from the very total failure to observe or notice things which is happening right before his eyes in his courtyard. தன்னை சுற்றி இருக்கிறது தனக்கு முன்பாக நடப்பவைகளை குறித்த ஒரு மற்றவைகளை உணர்ந்து கொள்ளாத அந்த தோல்வியினால் வந்தது. All these failures are on the part of David. இவைகள் எல்லாம் தாவீதின் தோல்விகள் தான். அவன்தான் காரணம். Now his son came against him. இப்போது அவனுடைய குமாரன் அவனுக்கு விரோதமாய் வருகிறான். So David's kingdom fell down. தாவீதின் கூடாரம் தாவீதின் சிங்காசனம் விழுந்தது. Now from this stage, ஆனா இந்த சூழலிலே again the history continues. மறுபடியும் தொடர்கிறது. There is no full stop in the reign of David. தாவீதினுடைய அந்த சிங்காசனத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. Again he rose till the throne. அவன் மறுபடியும் எழுந்தான். அவனுடைய சிங்காசனம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது. How did this happen? எப்படி இது திரும்ப ஸ்தாபிக்கப்பட்டது? David came back to the country. தாவீது மறுபடியும் தேசத்துக்கு வந்தான். Because in the war or battle that was going on, இங்கே அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Absalom was killed. அப்சலோம் கொல்லப்பட்டான். So the followers of Absalom lost their leader அப்சலோமை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் தலைவனை இழந்து விட்டார்கள் and left the battle. யுத்தத்தின் முடிவிலே. So now again David came back to the country. இப்போது மறுபடியும் தாவீது தேசத்துக்கு திரும்பி வருகிறான். And he took the reins back again. அவன் மறுபடியும் அந்த சிங்காசனத்தை எடுப்பிக்கிறான். Now how these things happen? எப்படி இந்த காரியங்கள் நடந்தது? Now I want to tell you 5 things that was found in David that God could raise his fallen tabernacle. அந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுக்க தாவீது செய்த 5 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Number 1, I will strongly say, முதலாவது நான் ஒன்றே ஸ்ட்ராங் ஆக சொல்லுகிறேன். that is the grace and the selection that was upon David. அந்த தாவீதின் மேல் இருந்த தேவ கிருபையும் தேவ தெரிந்து கொள்ளுதலும். Yes, the grace of God and the selection of God that was very particularly on David. தாவீதின் மேல் இருந்த தேவனுடைய கிருபையும் தேவ தெரிந்து கொள்ளுதலும் தான் முதலாவது காரணம். The promise of God that was on David. தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். God never errs in his word. அவர் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தைகளில் மாறுகிறவர் அல்ல. God never changes or take away the grace. அவர் தன்னுடைய அந்த கிருபையை எடுக்கிறவர் அல்ல. He is a long suffering God. அவர் ஒரு நீடிய சாந்தமுள்ள தேவன். So now the grace of God is upon
upon David. இப்போது தேவனுடைய கிருபை தாவீதின் மேல் The இருக்கிறது. selection of God has never changed. தேவன் தெரிந்து கொண்டது மாறவில்லை. The promise of God is still active on the life of David. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இப்போதும் தாவீதின் மேல் உயிருடன் ஆக்டிவாக இருக்கிறது. So only God raised his tabernacle from the dust. அதனால்தான் அந்த விழுந்து போன அந்த தூளிலிருந்து தாவீதின் கூடாரத்தை தேவன் மறுபடியும் ஸ்தாபித்தார். Hallelujah. Hallelujah. That same grace is upon us. அந்த கிருபை இப்போது நம்மோடும் இருக்கிறது. We have got the grace of God. நாம் தேவனுடைய கிருபையால் இருக்கிறோம். So only we are here to follow him. அதனால்தான் நாம் தேவனை பின்பற்றி So நடக்கிறோம். children of God, அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, many problems you may face in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். You may face such coup attempts in your businesses. உங்களுடைய அந்த தொழில்களில் கூட நீங்கள் பல சவால்களை சந்திக்கலாம். In your job or in your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, In ministry too. உங்கள் ஊழியத்திலும் கூட. Do not be afraid of all these things. ஆனால் இவைகளை குறித்து நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். If the grace of God is upon you, ஆனால் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. you will come back again. நீங்கள் மறுபடியும் எழும்புவீர்கள். If the selection is there, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் if மேல் you இருக்கிறது. are a chosen people of God, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் if you இருந்தால், are an anointed person of God, நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் you இருந்தால், will come back from any situation. நீங்கள் எந்த சூழலிலிருந்து மறுபடியும் எழும்புவீர்கள். Hallelujah. Hallelujah. Any people may attempt on you, எந்த ஜனங்கள் உங்கள் மேலே எழும்பலாம். they will get lost. அவர்கள் தோற்று போவார்கள். At last they will get lost. கடைசியாக இறுதியிலே அவர்கள் But தோற்று at the போவார்கள். end of the day, you will reign. முடிவிலே நீங்கள் எழும்புவீர்கள். You will be victorious. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. So, people of God, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, this is what happened in the life of David. தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததை பாருங்கள். He started to rise again. அவன் மறுபடியும் எழும்ப He தொடங்கினான். came back to the country. அவன் மறுபடியும் தேசத்துக்கு He வந்தான். sat on the same throne again. மறுபடியும் அதே சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். But the attempter was not there. ஆனால் அந்த சதி முயற்சி செய்தவன் இல்லை. Hallelujah. Hallelujah. I told very clearly நான் சரியாக உங்களிடத்தில் சொன்னேன். 3 failures of David. தாவீதிடத்திலே 3 தோல்விகள் இருந்தது. That was true. அது அவைகள் உண்மைதான். But the grace of God. ஆனால் தேவனுடைய கிருபை. But the grace of God. ஆனால் தேவனுடைய கிருபை. Because of that grace, அந்த கிருபைதான் he won over all his failures. அவன் அவனுடைய தோல்விகள் எல்லாவற்றிலிருந்து அவனை மேலே கொண்டு வந்தது. Hallelujah. Hallelujah. We men will ever err. We will always come err. நாம் பூமியிலே எப்போதும் இருக்கிறோம். We always will do mistakes. சில தவறுகளிலே நாம் செய்யலாம். It is human to err. அது ஒரு மனித தன்மை. But God is gracious upon us. ஆனால் தேவன் நம்மேல் கிருபையாய் இருக்கிறார். He not only sees our deeds and words, நம்முடைய செயல்களையும் வார்த்தைகளையும் மட்டும் கவனிக்கிறவர் அல்ல. He looks deep into our hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார். So when we are faithful in heart, in our hearts, நாம் அந்த தேவன் ஒரு உண்மையான இருதயத்தோடு இருந்தால், we will have a comeback surely. நம் மறுபடியும் எழுந்து வருவோம். Assuredly and assuredly, மெய்யாகவே மெய்யாகவே the true people of God will triumph in the end of the day. முடிவிலே தேவனுக்கு உண்மையாய் இருக்கிற ஜனங்கள் மறுபடியும் எழும்புவார்கள். People who are having crooked minds, அந்த குறுக்கு சிந்தையுள்ள ஜனங்கள், when they fall, அவர்கள் விழுவார்கள். they never come back. அவர்கள் மறுபடியும் எழும்ப மாட்டார்கள். Hallelujah. Hallelujah. So here the இங்கே first thing is இங்கே முதலாவது காரியம், the grace upon David, தாவீதின் மேல் இருந்த கிருபை, the selection of God that was upon David, தாவீதின் மேல் இருந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், was able to have a comeback. அவைகள் தாவீதை மறுபடியும் கொண்டு வந்தது. God raised the tabernacle of David. தாவீதின் கூடாரத்தை தேவன் மறுபடியும் He எழுப்பினார். rebuilt it. அவர் மறுபடியும் And கட்டினார். he established it as it was on the ancient day. அது எப்படி முன்பு இருந்ததோ அதுபோல மறுபடியும் கட்டப்பட்டது. Hallelujah. Hallelujah. Now the second point is, இரண்டாவது காரியம், we can read it from Psalms number 3. இரண்டாவது காரியத்தை சங்கீதம் 3 இலிருந்து நாம் வாசிக்கிறோம். See, while we read this
third Psalm. மூன்றாவது வசனம். We should read the introduction point there. அதிலே அந்த அறிமுக வார்த்தையை நாம் அதிலே வாசிக்கிறோம். It reads like this: the Psalm of David when he fled from Absalom his son. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். So this psalm was singing when David was fleeing away from his son. சங்கீதம் தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது பாடின சங்கீதம். So the words uttered by King David while he was fleeing away from his country. இதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தாவீது தன் தேசத்தை விட்டு ஓடி போன போது பாடின பாட்டு. Here from the verses 3 to 6. இங்கே வசனம் 3 முதல் 6 வரை உள்ள வசனத்திலே we notice that David is giving good faith confessions. இங்கே அந்த நாம் கவனிக்கிறோம் தாவீது ஒரு நல்ல விசுவாச அறிக்கையிடுகிறான். See, his tabernacle has fallen down. அவனுடைய கூடாரம் விழுந்து விட்டது. He is running away. அவன் ஓடி போய் கொண்டிருக்கிற சூழல். But his heart is filled with faith. ஆனால் அவனுடைய இருதயம் விசுவாசத்தால் நிரம்பி இருக்கிறது. He very well knew that this is not the end of his life. அவனுக்கு நன்றாக தெரியும் இது அவனுடைய வாழ்க்கையின் கடைசி அல்ல. That is seen from his words of faith written here. இங்கே அவனுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கலாம். Let us read verse 3. மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். But you, O Lord, are a shield for me, my glory, and the one who lifts up my head. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். I cried to the Lord with my voice, and he heard me from his holy hill. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். I lay down and slept, I awoke, for the Lord sustained me. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். What a great words of faith these are. இங்கே அவனுடைய எவ்வளவு அந்த விசுவாசத்தின் அந்த ஒரு பெரிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். He is confessing, Lord, you are my shield. இங்கே அவன் அறிக்கையிடுகிறான், தேவனே நீர் என்னுடைய கேடகம். But right now what is the ground situation here? ஆனால் இங்கே நடக்கிற சூழல் என்ன? David has no shield. தாவீதுக்கு எந்த கேடகமும் இல்லை. He couldn't withstand his son. அவன் தன்னுடைய குமாரனுக்கு பயந்து ஓடுகிறான். He couldn't withstand the coup attempts. அவன் அந்த தன்னுடைய குமாரனுடைய சதி முயற்சிக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை. He has to run away. அவன் ஓடி போகிறான். But his mouth confesses. ஆனால் அவனுடைய வாய் அறிக்கையிடுகிறது. At this time also, இந்த சூழலிலும் I strongly believe, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். God, you are my shield. தேவனே நீர் என்னுடைய கேடகம். That is the faith confession. அதுதான் ஒரு விசுவாச அறிக்கை. Hallelujah. Hallelujah. After all things are over, எல்லாமே முடிந்தது. after that we come to the church. நாம் அதன் பின்பு ஆலயத்துக்கு வருகிறோம். And we give a witness. நாம் ஒரு சாட்சியாக இருக்கிறோம். Oh, now I know that my Lord is my shield. இப்போது நாம் சொல்லுகிறோம், நான் தேவன் என்னுடைய கேடகம் என. But David was doing this faith confession right at the time he was running away from his son. தாவீது எந்த சூழலில் இந்த விசுவாச அறிக்கையை சொல்லுகிறான் என்றால் அவன் தன்னுடைய குமாரனுக்கு பயந்து ஓடுகிற போது. When we face difficult times, நாம் சில கஷ்டமான சூழலை when we சந்திக்கும் go போது, through failures in life, நாம் அந்த தோல்விகளின் வழியாக நடக்கும் போது, when we are treading in a downward path, நம்ம அந்த தாழ்வின் சூழலிலே நடக்கும் போது, at that time our tongue should confess that my God is my shield. அந்த வேளையிலே நம்முடைய வாய் அறிக்கை செய்ய வேண்டும், தேவன் என்னுடைய கேடகம் என. Hallelujah. Hallelujah. Then God proved that he was his shield. அப்போது தேவன் கண்டிப்பாக நிரூபிப்பார், அவர்தான் உங்களுடைய கேடகம் என. Second thing he says, இரண்டாவது காரியம் you அவன் are சொல்லுகிறான், my glory. இரண்டாவது காரியம் அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய மகிமை. You are my glory. நீர் என்னுடைய மகிமை. But now what glory is here? இப்போது அவனை பார்த்தால் அவனுக்கு என்ன மகிமை இருக்கிறது? What glory is here? இங்க என்ன மகிமை He இருக்கிறது? has covered his face with a cloth. அவன் ஒரு துணியால் தன்னுடைய முகத்தை He was மூடிக்கொண்டிருக்கிறான். crying.
அவன் அழுது கொண்டு and ஓடுகிறான். going away from the country. அந்த தேசத்தை விட்டு அந்த ஓடி போகிறான். Tell me what glory is in this incident. சொல்லுங்கள், இந்த சூழலிலே அவனுக்கு என்ன மகிமை But his இருக்கிறது? tongue confesses, ஆனால் அவனுடைய நாவு Lord, அறிக்கையிடுகிறது, now also you are my glory. தேவனே இப்போதும் நீர்தான் என்னுடைய மகிமை. Hallelujah. Hallelujah. This has to be the confession of God's people. இதுதான் தேவ ஜனங்களுடைய ஒரு விசுவாச அறிக்கை. Let us face any events. என்ன சூழலை நாம் சந்தித்தாலும், But our God is our glory always. நம்முடைய தேவன் நம்முடைய எப்போது நம்முடைய மகிமையாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. This faith confession only took him back to glory. இந்த விசுவாச அறிக்கை தான் அவனை மறுபடியும் மகிமைக்கு நேராக கொண்டு வந்தது. And the third thing he was confessing, மூன்றாவது அவன் அறிக்கையிடுகிறான், Lord, you are the one who lifts up my head. நீரே என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். Oh, what a word it is. எவ்வளவு பெரிய See, வார்த்தையாயிருக்கிறது. now his head could not be, he couldn't raise his head and look up. இப்போது அவன் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்க முடியாத ஒரு So சூழலில் he இருக்கிறான். just covered his head with a cloth. அவன் தன்னுடைய ஒரு துணியால் தன்னுடைய தலையை மூடிக்கொண்ட And he சூழல். was going like this. அவன் அப்படி அந்த குனிந்து கொண்டே But he is ஓடிக்கொண்டிருக்கிறான். confessing, ஆனால் என்ன அறிக்கையிடுகிறான்? Lord, this is not the end of the day. தேவன் இது முடிவிலே You நடக்கிறதல்ல. will once again lift up my head. நீர் மறுபடியும் என் தலையை உயர்த்துவீர். My head will never go like this. என்னுடைய தலை எப்போதும் இப்படி போகாது. I will have a comeback. எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு You இருக்கிறது. will lift up my head. நீர் என் தலையை உயர்த்துவீர். Hallelujah. Hallelujah. This faith confession, இந்த விசுவாச அறிக்கை, this was the one which enabled the rebuilding of his temple, tabernacle. இதுதான் மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டினது. Hallelujah. Hallelujah. The third thing, மூன்றாவது காரியம், in the same Psalms, அந்த அதே சங்கீதத்தில் when தான் we read verses 1 and 2, நாம் 1-2 வசனங்களை நாம் we could see வாசிக்கிறோம். David praying to God, தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். Lord, how they have increased who trouble me. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். Many are they who rise up against me. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். Many are they who say of me, there is no help for him in God. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். And now he prays. இப்போது அவன் ஜெபிக்கிறான். He tells all the real things to God. எல்லா காரியங்களையும் அவன் தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறான். Openly shares his situation to God. எல்லா சூழலையும் தேவனோடு பகிர்ந்து கொள்கிறான். And he clearly utters his words of prayer. கரெக்ட்டாக எல்லாவற்றையும் ஜெபத்திலே வைக்கிறான். In verse 7 and 8. 7 மற்றும் 8 வசனத்திலே, Arise, O Lord. கர்த்தாவே எழுந்தருளும். Save me, O my God. என் தேவனே என்னை ரட்சியும். For you have struck all my enemies on the cheekbone. You have broken the teeth of the ungodly. நீரன் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். Salvation belongs to the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. Your blessing is upon your people. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. Very clear words of prayer. இது அவனுடைய தெளிவான ஜெபம். Oh Lord, arise. தேவனே கர்த்தாவே எழுந்தருளும். Now I am treading through a path of distress. நான் அந்த ஒரு தாழ்வின் சூழலிலே துன்பத்தின் நடுவிலே நடந்து Now கொண்டிருக்கிறேன். I couldn't sit in my throne. நான் என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார I am not முடியவில்லை. able to stand before my own son. நான் என்னுடைய சொந்த குமாரனுக்கு முன்பாக நிற்க I have முடியவில்லை. to run away. நான் ஓடி போகிறேன். But God, you arise. ஆனால் கர்த்தாவே நீர் எழுந்தருளும். Save me. என்னை ரட்சியும். Correct points of prayers. ஒரு சரியான வார்த்தையோடு கூடிய ஜெபம். Struck my enemies on the cheekbone. என்னுடைய எதிரிகள் எல்லாரையுடைய தாடையிலே அடித்து போடும். Break their teeth, O Lord. அவருடைய பற்களை தகர்த்து போடும். That is a very straightforward prayer. ஒரு நேரடியான ஒரு ஜெபம். Hallelujah. 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 David had no formalities in speaking to the Lord.
அந்த தேவனோடு பேசும்போது எந்த ஃபார்மாலிட்டிஸையும் அவன் He just பார்க்கவில்லை. spoke from his heart. அவனுடைய இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் ஊற்றி விட்டான். Lord struck them on their cheekbones. அவர்களுடைய அந்த தாடையிலே அடியும். Break their teeth. அவர்களுடைய பற்களை உடைத்து போடும். Salvation is in you. ரட்சிப்பு உம்முடையது. Arise for me எனக்காக and எழுந்தருளும். save me. என்னை ரட்சியும். The Lord did the same thing. தேவன் அது அப்படியே செய்தார். God answered these prayers அவனுடைய ஜெபத்தின்படியாக, right according to the words. அவனுடைய வார்த்தையின்படியாக God did that. தேவன் செய்தார். Hallelujah. ஹல்லேலூயா. So here we see how David's tabernacle got built up. எப்படி தாவீதின் கூடாரத்தை தேவன் மறுபடியும் கட்டினார் என பார்த்தோம். Because of his prayer. அவனுடைய ஜெபத்தினால். Hallelujah. ஹல்லேலூயா. When we go through times of distress, நாம் அந்த துன்பத்தின் வழியாய் நடக்கும்போது take time to pray to the God. தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக அதிக Take நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். more time to call upon the mighty God. தேவனோடு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருந்தால் You கூட will receive blessings. நீங்கள் ஆசீர்வாதத்தை You பெற்றுக் will கொள்வீர்கள். be saved from the trouble. நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து Our ரட்சிக்கப்படுவீர்கள். God is a God who answers our prayers. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற He தேவனாய் never இருக்கிறார். let us down. அவர் நம்மை தோல்வியிலே He விடுகிற never தேவன் அல்ல. forsake us. நம்மை மறந்து போகிறவர் அல்ல. He will take us by his hands அவர் தன்னுடைய கரத்தால் நம்மை தூக்கி and எடுக்கிறவராய் save இருக்கிறார். us from all the troubles. நம்முடைய எல்லா துன்பத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So the grace upon David, அந்த கிருபை அவன் மேல் the இருந்தது. faith confession of David, அவனுடைய தாவீதின் விசுவாச அறிக்கை, and the straightforward prayer of David. அந்த தாவீதினுடைய ஒரு உண்மையான நேரடியான ஜெபம். Now the fourth thing, நான்காவது காரியம், we see it in 2 Samuel chapter 15 verse 30. 2 சாமுவேல் 15:30. 15:13 சொல்லுகிறது. 30. So David went up by the ascent of the Mount of Olives and wept as he went up, and he had his head covered and went barefoot, and all the people who were with him covered their heads and went up weeping as they went up. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். Here we see இங்கே நாம் பார்க்கிறோம் the humbleness of David. அந்த தாவீதினுடைய அந்த தாழ்மையை குறித்து The பார்க்கிறோம். humbleness of David. தாவீதினுடைய பொறுமை, தாழ்மை. When some situation suddenly came up, அந்த சில சூழ்நிலைகள் திடீரென வந்தது. when that adverse situation suddenly showed up, அந்த எதிரான சூழல்கள், எதிராளிகள் எழும்பினார்கள். he just didn't take it on headlong in that time itself. அந்த வேளைகளிலே அவனால் அதற்கு முன்பாக நிற்க முடியாமல் He humbled himself. அவன் தன்னை தாழ்த்தினான். He chose to go away from the country. அவன் தேசத்தை விட்டு ஓடி போகும்படியானதை தெரிந்து கொண்டான். And he started crying. அவன் அழத் தொடங்கினான். He covered his head with a cloth. ஒரு துணியால் தன்னுடைய தலையை மூடிக்கொண்டான். And he went barefoot. அவன் அந்த வெறுங்காலால் நடந்து போனான். These all are symbols of humbleness. இவைகள் எல்லாம் அந்த தாவீதினுடைய அந்த தாழ்மையை குறிக்கிறது. Because when we are overcome with some troubles, நாம் அந்த சில வேளைகளிலே சில அந்த கஷ்டங்களை ஓவர்கம் பண்ணி வரும்போது, and we know our God is in control of everything, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறார். we should humble ourselves before him. ஆனால் நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நம்மை தாழ்த்த வேண்டும். Humility will pay back. அந்த தாழ்மை தான் நமக்கு மறுபடியும் வர வேண்டும். Any time your humility will pay you back. நம்முடைய தாழ்மை எந்த சூழலிலிருந்து நம்மை மறுபடியும் கொண்டு வரும். Humbleness will draw grace afresh from our God. நம்முடைய தேவனிடத்திலிருந்து நம்முடைய தாழ்மை கிருபையை கொண்டு வரும். So people of God, தேவ ஜனங்களே, you always have to wear humbleness. நீங்கள் எப்போதும் அந்த தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். If you are humble, you will surely get new grace. நம்மிடத்தில் தாழ்மை இருந்தால் நமக்கு புதிய கிருபை So கிடைக்கும். this humbleness of David, இந்த தாவீதினுடைய தாழ்மை, even though he was a great emperor, அவன் ஒரு மிகப்பெரிய ராஜ சக்கரவர்த்தியாய் he இருந்தபோது chose to walk barefoot now.
இப்போது அவன் அந்த வெறுங்காலால் நடப்பதை He தெரிந்து chose கொண்டான். to cover his head with a cloth. ஒரு துணியால் தன்னுடைய தலையை மூடிக்கொண்டான். And he started crying in public. அவன் ஒரு பொதுமக்களுக்கு முன்பாக அழத் தொடங்கினான். So these are the humbleness of David. இவைகள் தான் தாவீதின் தாழ்மை. And the fifth thing is, ஐந்தாவது காரியம், another incident happened as he was going like this. இந்த சூழலிலே போகும்போது மற்றொரு சம்பவம் நடக்கிறது. 2 Samuel chapter 16. 2 சாமுவேல் 16 அதிகாரம். In verse 12 we see 12 நாம் a பார்க்கிறோம். man called Shimei showed up there. அங்கே ஒரு சீமை என்கிற மனுஷனை நாம் And he பார்க்கிறோம். started cursing the king. இவன் அந்த தாவீது ராஜாவை தூஷிக்க தொடங்குகிறான். He started speaking all ill things about him. தாவீதை குறித்து எல்லா அந்த தூஷணத்தை வாசி He தொடங்கினான். was throwing stones and dust at the king. அந்த ராஜாவின் மேல் கற்களையும் தூசிகளையும் வீச தொடங்கி Now விட்டான். the people who were around the king, பல ஜனங்கள் தாவீதை சூழ்ந்து they கொண்டிருக்கிறார்கள். got agitated. அவர்கள் எல்லாம் பலசாலிகள். They wanted to kill him now. இப்போது அவர்கள் எல்லாரும் அவனை கொலை செய்ய But David said, ஆனால் தாவீது in the சொல்லுகிறார் verse 12, 12வது it வசனத்திலே, may be that the Lord will look on my affliction and that the Lord will repay me with good for his cursing this day. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். So here David chose to show restraint. இப்போது இங்கே தாவீது அந்த ஒரு நல்ல சகிப்புத்தன்மையுடையவனாய் இருக்கிறான். He was patient there. அங்கே பொறுமையாய் இருக்கிறான். He didn't act against Shimei. இவன் அந்த சீமைக்கு எதிராக செயல்படவில்லை. David could have killed him at that place itself. அந்த இடத்திலே தாவீதால் அவனை கொண்டிருக்க முடியும். Or David could have given a signal that his walker by will do this thing. தாவீது ஒரு சின்ன சிக்னல் கொடுத்திருக்கலாம், அவனோடு நடந்தவர்கள் உடனடியாக அவனை But கொண்டிருப்பார்கள். David never wanted to do this. ஆனால் தாவீது இவைகளை செய்ய வேண்டும் என ஒருபோதும் He told, விரும்பவில்லை. God has done all these things. தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு My God செய்திருக்கிறார். is in control over my life. என் தேவன் என் வாழ்க்கை முழுவதையும் அவருடைய So, கண்ட்ரோல்ல my வைத்திருக்கிறார். God is in control of these situations also. இந்த சூழலும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. And in this time, this man has showed up and doing such things. இந்த சில வேளைகளிலே இந்த மனிதன் இவைகளை செய்து கொண்டு Why should I போகட்டும். act against him? ஏன் அவனுக்கு எதிராக Why செயல்படவில்லை? should I speak against him? நாம் ஏன் அவனுக்கு Why எதிராக should I try to stop him? நாம் ஏன் அவர்களுக்கு எதிராக Let சண்டையிட him வேண்டும்? do it freely, அவர்கள் அவைகளை எல்லாம் செய்து கொண்டு so போகட்டும். that God may see my humbleness நாம் அப்படி செய்தால் தேவன் நம்முடைய தாழ்மையை and பார்ப்பார். God may see my affliction நம்முடைய விண்ணப்பத்தை அவர் பார்ப்பார். and do me good. எனக்கு நன்மை செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. What a good heart. எவ்வளவு ஒரு பெரிய நல்ல இருதயம். He says, I am suffering all these things. நான் இவைகள் எல்லாவற்றையும் சகிக்கிறேன். Let me also suffer this additional thing coming from Shimei. இந்த சீமை இடத்திலிருந்து வந்த இந்த கூடுதல் துன்பத்தை கூட I சகிக்கிறேன். am suffering all these things from my own son. இவைகள் எல்லாம் என்னுடைய குமாரன் மூலம் இருந்து வந்தவைகளையும் நான் சகிக்கிறேன். Then what is there in suffering this from this man? என்னுடைய மகன் மூலம் வந்த துன்பத்தை பார்க்கும்போது இது என்னது? இது எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே. Hallelujah. ஹல்லேலூயா. So David showed restraint and acted patiently towards Shimei. அங்கே தாவீது ஒரு நல்ல பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் சீமைக்கு எதிராக சகிப்புத்தன்மையை கொண்டு நடந்து கொண்டான். So these are the factors that enable to rebuild and re-establish the fallen kingdom of David. இவைகள் தான் அந்த தாவீதின் விழுந்து போன கூடாரத்தையும் மறுபடியும் எழுந்து கட்ட The வேண்டிய grace of காரணங்கள். God and the selection of God. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தெரிந்து The கொள்ளுதல், faith confession of David. தாவீதினுடைய விசுவாச அறிக்கை, The straightforward prayer of David. தாவீதினுடைய ஒரு நேரடி ஜெபம், The humbleness of David. தாவீதினுடைய தாழ்மை, And the restrained and patient handling of the situation by David. அவனுடைய சகிப்புத்தன்மை, அவனுடைய பொறுமை. Hallelujah. ஹல்லேலூயா. So, whatever things you might have received from the hands of
other people, என்ன காரியங்கள் நீங்கள் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பெற்றிருந்தாலும், you stand in the grace of God. நீங்கள் தேவனுடைய கிருபையிலே நில்லுங்கள். You confess faith confessions. உங்களுடைய விசுவாச அறிக்கையிடுங்கள். Don't ever lose heart. அந்த ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். You speak everything from your heart to God. உங்கள் இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் In சொல்லுங்கள். prayer, ஜெபத்திலே humble yourselves before God. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். So show restraint in words and deeds. எல்லாவற்றிலும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு செயல்களிலும் சரி வார்த்தையிலும் God will rebuild your tabernacle. தேவன் உங்கள் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவார். God will rebuild your kingdom. தேவன் உங்கள் ராஜ்யத்தை மறுபடியும் God will enable you to have a great comeback. ஒரு மறுபடியும் தேவன் உங்களை மறுபடியும் கொண்டு வருவார். Yes, God will do this for you. கண்டிப்பாக தேவன் செய்வார். Let us close our eyes in prayer. நாம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. Our weapons are of spiritual. நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆவிதான். It is not of carnal. அது மாமிசத்துக்குரியதல்ல. Hallelujah. Hallelujah. Let us all look upon our Lord in prayer. நாம் எல்லாவற்றையும் நம்முடைய தேவனிடத்தில் ஜெபிப்போம். Hallelujah. For the weapons of our warfare are not carnal, they are mighty, they are mighty. For the weapons of our warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. For the weapons of our warfare are not carnal, they are mighty, they are mighty. For the weapons of our warfare are not carnal, they are mighty in the Holy Ghost. They are strong to the pulling down of strongholds. They are mighty, they are mighty. They are strong to the pulling down of strongholds. They are mighty in the Holy Ghost. எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, தேவபலனே தேவபலனே. எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, தேவ ஆவியின் பலன் கொண்டது. அவை அரண்களை நிர்மூலம் ஆக்க பலன் கொண்டது, பலன் கொண்டது. அவை அரண்களை நிர்மூலம் ஆக்க தேவ ஆவியின் பலன் கொண்டது. எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, தேவபலனே தேவபலனே. எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, அவை ஆவியின் பலன் கொண்டது. அவை அரண்களை நிர்மூலமாக்க பலன் கொண்டது, பலன் கொண்டது. ஆமென். அவை அரண்களை நிர்மூலமாக்க தேவ ஆவியின் பலன் கொண்டது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புகிற தேவன், உங்களுக்கு விரோதமாய் சதி செய்த, உங்களுடையவைகளிலிருந்து உங்களை துரத்திவிட்ட, உங்களுடையவைகளை இழக்க பண்ணின ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை திரும்ப எடுப்பித்து நிறுத்துவார். ஓ ஹல்லேலூயா. உன் கையில் அது திரும்ப வரும். ஆமென். உன்னை கர்த்தர் ஆமென் வைத்த ஸ்தானத்திலே திரும்ப எடுத்து நிறுத்துவார். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. தாவீதின் வாழ்க்கையிலே சொந்த மகனுக்கு பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலையிலே அவனுடைய ராஜ்யபாரமாகிய அவனுடைய கூடாரம் விழுந்து போன பொழுது கர்த்தர் கிருபையாக அவனை திரும்ப அவ்விடத்திலிருந்து தூக்கி எடுத்து அவனை திரும்பவும் அவன் ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீர். அவனுடைய ராஜ்யபாரமாகிய கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீர் எடுப்பித்து அதன் ஸ்தானத்திலே ஸ்தாபித்தீர். அதுபோல இன்றைக்கு யார் யார் எதை இழந்து நிற்கிறார்களோ, எதை மற்றவர்கள் பிடுங்கிக் கொண்டார்களோ, இவர்களை யார் பதவியிலிருந்து துரத்தினார்களோ,
அதிகாரத்தை இவர்கள் கையிலிருந்து யார் பிடுங்கினார்களோ, யார் இவர்களுக்கு என்ன சதி திட்டங்கள் செய்தார்களோ, அதிலெல்லாம் இவர்கள் எழுந்து வரும்படி உதவி செய்யுங்கப்பா. தாவீதுக்கு இருந்த சில தோல்விகளை எங்களுக்கு உணர்வு உண்டாகும்படி தியானித்தோம். அந்த தோல்விகள் எங்களுக்கு வராதபடி எங்களை காத்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அது மட்டுமல்ல, உங்க கிருபை, உங்க தெரிந்து கொள்ளுதல், உங்க அபிஷேகம் அதுல எப்பொழுதும் நிலை நிற்க உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையும் தைரியமாய் வாய் திறந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணக்கூடிய கிருபை தாங்க. இருதயத்திலிருந்து நேர்மறை வார்த்தைகளால் ஜெபம் பண்ண எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரிவிக்கக்கூடிய கிருபையை தாங்க. உங்களுக்கு முன்பாகவும் மக்களுக்கு முன்பாகவும் எங்களை தாழ்மைப்படுத்த, தேவனுக்கு முன்பாய் தாழ்மைப்படுத்த, மக்களுக்கு முன்பதாக மனத்தாழ்மையுடன் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். சீமை போன்றவர்கள் சமயத்தை பயன்படுத்தி தொந்தரவுகளை கொடுக்கும் பொழுது அது எங்கள் கோபத்தை கிளறுவதற்கு இடம் கொடுக்காதபடி சகிப்புத்தன்மையும் பொறுமையையும் அதிகமாய் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இணையத்திலே இதை இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. Lord, rebuild their lives, O Lord. Bring them back to their original glory, O Lord. திரும்ப ஆதி மேன்மைக்கு மகிமைக்கு ஒவ்வொருவரையும் எழுப்பி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.